வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி என்பதாகும். இவர் இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்துவ மத போதகர். இவர் இத்தாலி நாட்டில் உள்ள கேஸ்டிக்லியோன் என்னும் இடத்தில் பிறந்தவர். 1710 தனது 30வது அகவையில் சமய பணியாற்ற இத்தாலி நாட்டிலிருந்து தமிழகம் வந்தார். தமிழகத்தில் 42 ஆண்டுகள் இருந்ததாக கூறுவர். இவருக்கு தமிழ் கற்பித்த ஆசான் சுப்ரதீப கவிராயர். இவர் தனது பெயரை முதலில் தைரியநாதர் என மாற்றிக்கொண்டார். அது வடமொழி சொல்லாக இருந்ததால் பின்னர் வீரமாமுனிவர் என மாற்றியமைத்து கொண்டார். தமிழில் அகராதிக்கு பதில் நிகண்டு இருந்தது. முதல் தமிழ் இலக்கியத்திற்கு சதுரகராதி தந்தவர் வீரமாமுனிவர். திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, அடைக்கல நாயகி வெண்களிப்பா, கருணாம்பாள் பதிகம், அழுங்கல் அந்தாதி ஆகிய சிற்றிலக்கிய வகைகளிலும் இலக்கியங்கள் படித்துள்ளார். லத்தீனோடு போர்த்துகீசோடும் தமிழ் மொழியை இணைத்து அகராதிகள் உருவாக்கியுள்ளார். இவர் எழுதிய உரைநடை நூல்கள் வேதியர் ஒழுக்கம், ஞான கண்ணாடி, வேத விளக்கம், பேத மறுத்தல். இவை தவிர இவர் எழுதிய பரமார்த்த குறுகதை உரைநடையில் அமைந்தது. இதனை தமிழ் சிறுகதையின் முன்னோடி என்பர். இதுவே தமிழின் முதல் நகைச்சுவை நூலாகும். இவர் எழுதிய தேம்பாவணி அறிஞர்களின் பாராட்டை பெற்றது. தேம்பாவணி காவியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டது. சூசையப்பரின் வரலாற்றை கூறும் இக்காவியத்தின் மூலக்கதை ஜெருசலத்தோடு தொடர்புடையது. எனினும் வீரமாமுனிவர் கம்பன் போன்று தமிழ் மரபிற்கேற்ப கதையினை அமைத்து செல்கின்றார். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்பத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளார். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.